கரூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் RCM தியாகராஜனுக்கு ஆதரவாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி பரப்புரை மேற்கொண்டார். கரூர் சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் RCM தியாகராஜன் வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரித்து வருகிறார். திமுகவின் தேர்தல் அறிக்கையின் சிறப்பு அம்சங்களை எடுத்துரைத்து அவர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். தேர்தல் பரப்புரை இன்று மாலையுடன் நிறைவடைய உள்ள நிலையில் கரூர் தொகுதி திமுக வேட்பாளர் RCM தியாகராஜனை ஆதரித்து முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தாந்தோன்றிமலை, காந்தி கிராமம், பசுபதிபாளையம், உழவர் சந்தை, வெங்கமேடு உள்ளிட்ட பல பகுதிகளுக்கு சென்று பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்தார். பொதுமக்கள் மத்தியில் பேசிய செந்தில் பாலாஜி, எடப்பாடி பழனிசாமியால் இனி எந்த காலத்திலும் முதலமைச்சர் பதவிக்கு வர முடியாது என்று கூறினார். கரூர் மக்கள் மனதில் இருந்து எத்தனை பழனிசாமி வந்தாலும் தன்னை நீக்க முடியாது என்றும் செந்தில் பாலாஜி தேர்தல் பரப்புரையின் போது கூறினார். தம்பி உன் நெஞ்ச புலந்திருக்கு, இது பேசக்கூடிய வார்த்தையா? இது பேசக்கூடிய வார்த்தை ஒருத்தருடைய உடல்நிலையை பற்றி கொச்சைப்படுத்தக்கூடிய வகையில் மிக மோசமாக கேவலமாக பேசியிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. நான் அதை பத்தி கவலைப்படல, வருத்தப்படல. இதுதான் உங்களுக்கு வீட்டுக்கான ஒதுக்கீடுன்னு சொல்லி கொடுத்தாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களே. ஒருபோதும் நீங்கள் இனி தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக அமரக்கூடிய வாய்ப்பு எந்த காலத்திலும் இல்லை.